உள்ளே சென்ற நதியா முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஹரிஷின் பக்கத்தில் சென்று உட்கார்ந்தாள். அவனுக்கு பக்கத்தில் குமரன் இல்லாததை கவனித்தவள், உனக்கு என்ன தோணுது ஹரிஷ்? காணாம போன ஹெர்பல்ஸ் இங்கேதான் இருக்குன்னு நினைக்கிறியா என்று மெதுவாக கேட்டாள். எனக்கு என்னமோ குமரன் மேல சந்தேகப்பட தோணல. அவங்களே மேக்சிமம் இன்னொருத்தர்கிட்ட இருந்துதான் மூலிகையை விலைக்கு வாங்கி ஏலம் விடுறாங்க. ஸோ ஒருவேளை குமரன் ஏலம் விடுறது உங்களோட மூலிகையா இருந்தாலும் அது எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாம இருக்கலாம். ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஹரிஷ் என்று பின்னால் இருந்து குமரனின் குரல் கேட்டது. என்ன எனக்கு தெரியாம நடந்திருக்கலான்னு சொல்றீங்க? நதியா தங்களுடைய ஹெர்பல்ஸ் கொள்ளையடிக்கப்பட்டதை பற்றி சொல்ல வந்தாள். ஆனால் அதற்குள் அவளுடைய கையை ஒருமுறை அழுத்தி சொல்ல வேண்டாம் என்று கண்ணசைத்த ஹரிஷ், அது ஒண்ணு இல்ல நண்பா, வெளியில வைபவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் என்னை இன்சல்ட் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் என ஹரிஷ் சட்டென்று சமாளித்தான். நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஹரிஷ். பர்சனலா உன்னை வான்னு கூப்பிட்டுட்டு இன்விடேஷன் பத்தி எதுவுமே சொல்லாதது என்னோட தப்பு தான். நேம் லிஸ்ட்ல உன்னோட பேர் இருந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல என வருத்தத்துடன் குமரன் சொல்ல, அவனுங்களை நினைச்சா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவனுங்களுக்கு வேலையே இதுதான், எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பானுங்க. ஒருவேளை என் கையில இன்விடேஷன் இருந்திருந்தாலும் அவங்க இப்படிதான் நடந்துக்குவாங்க. அப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் அது. ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல, அவன் இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததை நினைத்து குமரனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவன் அங்கிருந்து நகர்ந்ததும், ஏன் ஹரிஷ் குமரன் கிட்ட சொல்ல விடாம தடுத்துட்ட? ஒருவேளை நிஜமாவே அது நம்ம மூலிகையா கூட இருக்கலாம்ல என்று கேட்டாள் நதியா. இருக்கலாம், பட் அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி அவங்களோட பிஸ்னஸை நாம் குறை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது கடைசியில் நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகிடும். நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது ரொம்ப தப்பு. அதுக்கு பதிலாக அவங்க என்ன ஹெர்பல்ஸ் ஏலத்துக்கு விடுறாங்கன்னு பார்த்து அதில் நமக்கு தேவையானது ஏலத்தில் எடுக்கிறது பெட்டர். ஹரிஷ் விளக்க நதியாவுக்கு அது சரிதான் என்று பட்டது. அரிய மூலிகைகளை ஏலம் விடுகிறோம் என்று இவ்வளவு பேரை கூட்டி வைத்துவிட்டு இப்போது அதெல்லாம் திருட்டு மூலிகை என்று ஒத்துக்கொள்ள யாருக்குத்தான் மனம் வரும்? அது இவ்வளவு நாள் காப்பாற்றி வைத்த குமரன் ஃபேமிலியின் மொத்த பெயரையும் கெடுத்துவிடும் என்பதால் தன் பக்கம் தவறு இருந்தாலும் நிச்சயம் குமரன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஹரிஷ் சொல்வது போல அது தங்களுக்கு ஆப்போசிட்டாகத்தான் முடியும் என்பதை புரிந்து கொண்ட நதியா அவன் சொன்னதை அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். மறுபக்கம் வைபவும் அவனுடைய நண்பர்களும் இதற்கு மேல் இங்கே இருப்பது சரிவராது என்பதை புரிந்து கொண்டு தலையை தொங்க போட்டவாறு சுருங்கி போன முகத்துடன் வெளியேறினார்கள். தாங்கள் யாரை அவ்வளவு ஏளனமாக நினைத்தோமோ, யாரை ஒரு குப்பையைப் போல வெளியே தூக்கி போட வேண்டும் என்று நினைத்தோமோ, அவனாலேயே இப்போது வெளியே போவதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஹரிஷ் சத்தமே இல்லாமல் அந்த ஹெர்பல் உலகத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக மாறிக்கொண்டிருந்தான். ஒரு வழியாக ஏலம் தொடங்க ஹரிஷ் தனக்கு முக்கியம் என்று நினைத்த எல்லாவற்றையும் வாங்கி குவிக்க ஆரம்பித்தான். அன்றைய ஹெர்பல் ஏலத்தில் அவன்தான் பெரிய தலையாக இருந்தான். அவன் வேண்டாம் என்று நினைத்த ஹெர்பல்களைத்தான் மற்றவர்கள் வாங்க முடிந்தது. யாரை ஏஜே குடும்பத்தின் யூஸ்லெஸ் மருமகன் என்று நினைத்தார்களோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெர்பல் உலகை ஆட்டி வைக்கும் ஒரு ரூலராக அவதாரம் எடுக்க ஆரம்பித்திருந்தான். அதற்கான அறிகுறியை வெளிப்படுத்தும் ஒரு தொடக்க புள்ளியாய் அன்றைய ஏலம் அமைந்திருந்தது. அன்றைக்கு ஏலமிட்ட ஹெர்பல்களில் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதை போன்ற சில மூலிகை வகைகள் இருந்தாலும் அது தங்களுடையதுதான் என்பதை நதியாவால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அந்த ஏலம் முழுவதும் அவள் ஒரு குழப்பத்திலேயேதான் இருந்தாள். ஏலம் முடிந்த பிறகு ஹரிஷிடம் வந்த குமரன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்று கூற நதியாவும் ஹரிஷும் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தனர். ஒருவேளை தாங்கள் பேசிக்கொண்டதை அவன் கேட்டிருப்பானோ என்ற அதிர்வுடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அதற்குள் இன்னைக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்டு ஏலம் நடத்தினதுக்கு பதிலா உன்னை மட்டும் வர சொல்லியிருக்கணும். நீ உனக்கு தேவையானது வாங்கினது போக மிச்ச மீதியை தான் ஏலம் விட்டுருக்கணும் கிண்டலாக சொல்லிவிட்டு சிரித்தான் குமரன். அதை கேட்டு ஹரிஷின் முகத்திலும் ஒரு புன்னகை தோன்ற நதியாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தாள். நிஜமாவே இவ்வளோ ஹெர்பல்ஸை வாங்கி என்ன பண்ண போற ஹரிஷ் என குமரன் கேட்க, ஹரிஷ் தான் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் விஷயத்தை பற்றி அவனிடம் சொல்ல வந்தான். சரியாக அதே நேரத்தில் குமரனை யாரோ அழைக்க இவர்களிடம் விடைபெற்றுவிட்டு அங்கே சென்றான் குமரன். சரி, இதை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கொள்ளலாம் என்று தோளை குலுக்கிக் கொண்டான் ஹரிஷ். போது அவனை பார்த்த நதியா, அப்புறம் ஹரிஷ், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு காலையில நாம் அங்க கிளம்பலாம் என்றாள். நாளைக்கு காலையிலையா? ஹரிஷ் யோசனையுடன் கேட்க நதியா எங்கே அவன் வர மறுத்து விடுவானோ என்று பயந்து விட்டாள். ஆமா ஹரிஷ், ஒரு உயிரை காப்பாத்த நாம போகணும்னு சொல்லியிருந்தேனே, அதுக்குள்ள மறந்துட்டியா என பதட்டத்துடன் அவள் கேட்க, அதை எப்படிங்க மறப்ப? அதுக்காக தானே நீங்க இன்னைக்கு என்னை பார்க்கவே வந்தீங்க. இது வேற ஒரு விஷயம்.
எனக்கு இன்னொருத்தர் வாழ்க்கையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. இங்க இருக்கிற சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பலான்னு நினைக்கும் போதெல்லாம் புதுசா ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி தான் யோசிச்சேன். ஹரீஷ் அக்ஷராவை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னான். தன்னுடைய கம்பெனி பிரச்சனையை முடித்தவுடன் கிளம்பலாம் என்று நினைத்த போதுதான் சாக கிடக்கும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு நதியா வந்தாள். சரி, அதை மட்டும் பார்த்துவிட்டு மும்பைக்கு கிளம்பலாம் என்று முடிவெடுத்து அவன் இருக்க, அதற்குள் மிரியட்ஸின் தலைவர் இறந்து என்னென்னவோ நடந்துவிட்டது. அந்த சிக்கலை தீர்த்து விட்டு வந்தால் இங்கே அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரிக்க தேவையான மூலிகை கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாக நதியா சொல்ல, அதற்காக இந்த ஏலத்திற்கும் வரவேண்டியதாகிவிட்டது. இப்போது தேவையான மூலிகைகளை அவன் இந்த ஏலத்தில் எடுத்து விட்டதால் இனி ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரித்து விடலாம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன் நதியா சொன்ன அந்த மனிதரை போய் நேரில் பார்த்துவிட்டு அதற்கேற்றவாறு தான் அவன் டேப்லெட்டை தயாரிக்க வேண்டும். எனவே அடுத்த நாளும் அக்ஷராவை காப்பாற்ற மும்பைக்கு போக முடியாது என்பதால் ஹரிஷுக்கு லேசாக பயம் வரத்தான் செய்தது. ஆனாலும் அவளுக்கு எதுவும் தவறாக நடக்காது, அப்படி ஏதாவது எமர்ஜென்சி என்றால் உமாநாத் நிச்சயம் அவனை அழைப்பார் என்று நினைத்தவன் இப்போது நதியா சொன்ன அந்த நபரின் உயிரை காப்பாற்ற செல்வதுதான் சரியென்று டெசிஷன் எடுத்தான். ஏற்கனவே அவளுக்கு வாக்கு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை அவர் இறந்துவிட்டால் தன்னால் முடிந்தும் ஒரு உயிரை காப்பாற்றவில்லை என்ற குற்ற உணர்ச்சி ஏற்படும். இதையெல்லாம் யோசித்தவன் நதியாவிடம் வருவதாக கூறினான். இப்ப கூட அது யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹரீஷ் ஒருவித ஆர்வத்துடன் கேட்க, சாரி ஹரீஷ், செவுத்துக்கு கூட காது இருக்கும்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஸோ நாளைக்கு நம்ம அங்க போய் சேர்ற வரைக்கும் அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் நீயே யாருன்னு தெரிஞ்சுக்குவ, நதியா உறுதியாக சொன்னாள். ஹரீஷும் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவில்லை. எப்படியும் நாளை உண்மை தெரியத்தானே போகிறது என்று அமைதியாக இருந்தான். அன்று இரவு வீட்டுக்கு போகலாமா என்று நினைத்த ஹரீஷ், திலகா அன்று பேசியது ஞாபகம் வர, இப்போதைக்கு அங்கு சென்றால் தேவையில்லாத பிரச்சனைதான் வரும் என்று முடிவெடுத்தான். அதனால் இன்றைக்கு வீட்டுக்கு வர முடியாது என்று சுருக்கமாக சந்தனாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியவன் தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு சென்று மேலும் சில ஆராய்ச்சிகளை செய்தான். அடுத்த நாள் காலையில் நதியாவையும் அவனையும் அழைத்துச் செல்ல ஒரு குரூப் வந்தது. அவர்கள் ஹெலிகாப்டரில் வந்ததை பார்த்த ஹரீஷ் புருவத்தை உயர்த்த, நதியா மர்மமாக சிரித்தாள். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சேஃப்டிக்காக உங்களை நாங்க கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போக முடியும். சொன்னவர்கள் ஹரீஷின் கண்ணை கட்ட, அவர்கள் எங்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை. நைட்டெல்லாம் ஆராய்ச்சி செய்ததின் பலனாக தூக்கம் கண்ணை கட்டி கொண்டு வர அப்படியே சாய்ந்து தூங்கி போனான். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவனுடைய கண் கட்டு அவிழ்க்கப்பட்ட போது ஒரு பெரிய மாளிகையின் முன்னால் இருந்தான். குளிர் ஊசியாய் உடலை துளைக்க, அது ஏதோ ஒரு மலை பிரதேசம் என்பதை உணர்ந்தவன் சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். இதை பார்த்தா கொடைக்கானல் மாதிரிதான் தெரியுது, இல்ல ஊட்டியா இருக்குமோ? இதுக்காடா கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்தீங்க? யோசித்தவனுக்கு அது கொடைக்கானலாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த மாளிகையை சுற்றி ஒரே மாதிரி கோட் சூட் அணிந்த டசன் கணக்கான ஆட்கள் நடந்து கொண்டிருக்க, இங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரிக்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க என ஆச்சரியத்துடன் கேட்டான் ஹரீஷ். ஆமா, உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கா? இவருக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அதோட பலன்கள் ரொம்ப பெருசா இருக்கும். நதியா பெருமையாக கூற, நீங்க கணபதி நம்பியாரை பத்தி சொல்றீங்களா என கேட்டான் ஹரீஷ். எப்படி கண்டுபிடிச்ச? நதியா கண்களை விரித்து அவனை பார்க்க, அந்த மாளிகையின் முன்னால் இருந்த நேம் போர்டை காண்பித்தான் ஹரீஷ். அது மட்டும் இல்லாமல், இப்படி ஒரு மலை பிரதேசத்துல இவ்வளோ இடத்த வளைச்சு போட்டு ஒரு மாளிகையை கட்டியிருக்காங்கன்னா அவங்க நிச்சயம் சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்கன்னு ஒரு குழந்தைக்கு கூட புரியும். அதுவும் ஹெலிகாப்டர்ல நம்மளை கூட்டிட்டு வராங்கன்னா அவங்க நிச்சயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அது இவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என தீவிரமான குரலில் ஹரீஷ் சொல்ல, நதியா அதை ஆமோதித்து தலையசைத்தாள். ஹரீஷே ஆச்சரியப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் கணபதி நம்பியார் குடும்பம் அந்த அளவிற்கு செல்வாக்கானது. வெளிப்படையாக அதிகாரம் செலுத்தாவிட்டாலும் பல வருடங்களாக திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு மற்றவர்களை இயக்கி வரும் அவர்கள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி உட்பட மூலிகை மெடிசன்களுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தனர். அதற்குள் சூட் அணிந்த சிலர் அவர்களை நோக்கி வர, அவர்களுக்கு முன்னால் வந்த இளைஞன் நதியாவிடம் வந்து கை குலுக்கினான். நதியா, நீங்க ஒரு வழியா வந்துட்டீங்களா? தாத்தா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. அவரோட உடம்பு ஏற்கனவே ரொம்ப மோசமாயிட்டு இருக்கிறதுனால நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் என் கூட வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு சென்றான். அவனுடைய பெயர் ஜெயந்த் நம்பியார், கணபதியுடைய பேரன். பார்க்க நல்லவன் போல தெரிந்தாலும் அவன் ஹரிஷை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை. அதை பார்த்த நதியா அந்த சங்கடத்தை தீர்க்க ஹரிஷை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க தீர்மானித்தாள். ஜெயந்த், இவரை முதல்ல உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவரோட பேரு ஹரீஷ் ராஜேஸ்வரன். இவர் தான் உங்க தாத்தாவுக்கு மருந்து தயாரிக்க நான் கண்டுபிடிச்ச ஒரு ஜீனியஸ்.
இந்த ஹெர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் இவர் என்னை விட ரொம்ப டேலண்டானவர் என நதியா சொல்ல, அந்த ஜெயந்த் ஹரிஷை மேலும் கீழுமாக பார்த்தான். அவ்வளவு இளைஞனாக ஹரிஷ் ஒரு ஜீனியஸாக இருப்பான் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நதியா, நீங்க நல்லாவே ஜோக் பண்றீங்க. இவரை போய் உங்களை விட டேலண்டட் பர்சன் சொல்றீங்க, நம்புற மாதிரியா இருக்கு என்று கிண்டலாக கேட்டான். அவன் இப்படி சொன்னதை கேட்டதும் நதியாவின் முகம் மாறியது. அவள் வேகமாக ஹரிஷை திரும்பி பார்த்தாள். என்ன இவன் பாட்டுக்கு இப்படி லூஸ் தனமா பேசிட்டு இருக்கான்? ஹரிஷ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவன்னு நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். ஹரிஷ் ஒரு அடி அடிச்சா இந்த ஜெயந்த் தாங்குவானா? அதை விட ஹரிஷ் பாட்டுக்கு இந்த டேப்லெட்டை தயாரிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் இவங்க தாத்தாவோட நிலைமை என்ன ஆகும்? இவனை எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு இருக்கான். மனதிற்குள் திட்டியபடி பல்லை கடித்த நதியா மீண்டும் ஒரு முறை ஹரிஷை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவனுடைய முகம் சாதாரணமாக இருப்பதை பார்த்த பிறகுதான் நதியாவுக்கு நிம்மதியாக இருந்தது. ஜெயந்த், நான் ஒன்னும் விளையாட்டுக்கு பேசல. ஹரிஷ் பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கலாம், ஆனா ஹெர்பல் மெடிசன்ல அவருக்கு இருக்கிற நாலேஜ் உன்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சோ நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் என்று லேசாக முகத்தை சுழித்தபடி சொன்னாள் நதியா. அவள் ஜெயந்தை நினைத்தெல்லாம் பயப்படவில்லை. நதியா, நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? ஜெயந்தால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. இத்தனை வருடங்களில் நதியா முதல் முறையாக அவனிடம் அப்படி பேசியிருக்கிறாள். ஜெயந்த் மட்டுமில்லை, கணபதியின் மொத்த குடும்பமும் அவளை அதிர்ச்சியுடன் தான் பார்த்தது. உன் தாத்தாவோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு இப்ப நீ தான் சொன்ன. அவருக்கு யாராவது ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஹரிஷால மட்டும்தான் அது முடியும். நதியா மீண்டும் அழுத்தமான குரலில் சொல்ல, ஜெயந்த் இன்னுமே ஒரு அலட்சியத்துடன் தான் ஹரிஷை பார்த்தான். ஹெர்பல் மெடிசன் பத்தி படிச்சிருக்கியா? உன் வயசை பார்த்தா அதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். இந்த வயசுல உனக்கு லவ்வர் வேணா இருக்கலாம். ஏன்னா அவன் வேண்டுமென்றே ஹரிஷை வம்பிழுக்க ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி எனக்கு கல்யாணமாகி என் ஒய்ஃப் வீட்டில் இருக்கா. உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருக்கா என்று ஹரிஷும் கிண்டலாகவே பதில் சொன்னான். அதை கேட்டதும் ஜெயந்துக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்று தெரியவில்லை. ஜெயந்த், நீ ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்க. நான் சரியா விசாரிக்காம ஏதாவது செய்வேன்னு நீ நினைக்கிறியா? நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அவங்க எவ்வளவு நம்பிக்கையானவங்களா இருப்பாங்கன்னு நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? ஹரிஷ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஹெர்பல் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சவர். சொல்லப்போனா ஹரிஷ் தயாரிக்கிற ஒரு சில மருந்துகளோட ஃபார்முலா கூட இங்க யாருக்குமே தெரியாது என கொஞ்சம் கடுப்பாகவே பதில் சொன்னாள் நதியா. அந்த ஜெயந்த் மட்டும் பெரிய வீட்டு பையனாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் ஒரு அறையாவது வைத்திருப்பாள். அதை கேட்டு அந்த ஜெயந்த் ஏதோ சொல்ல வர, இங்க ஏதாவது பிரச்சனையா? ஜெயந்த், உன்னை நதியாவை கூட்டிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்ற என்று ஒரு அதிகாரமான குரல் கேட்டது. ஜெயந்த், இன்னும் என்ன பண்ற? நதியா வந்த உடனே கூட்டிட்டு உள்ள வர சொல்லி சொன்னேன்ல என்று ஒரு நடுத்தர வயதுக்காரரின் குரல் அதிகாரமாக கேட்டது. அவரை பார்த்ததும் நதியா, பாலா, சரியான நேரத்துல வந்தீங்க. இது உங்க அப்பாவுக்காக நான் கண்டுபிடிச்ச ஒரு ஹெர்பலிஸ்ட். ஆனா உங்களோட மகன் எங்களை நம்பாம பேசுறதோட நான் கூட்டிட்டு வந்த ஆளை இன்சல்ட் பண்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. இதுக்கு மேலேயும் நாங்க இங்க இருக்கிறதா இல்ல கிளம்பி போறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்று அந்த குடும்பத்தின் அடுத்த தலைவராக இருக்கும் பாலமுருகனை பார்த்து நதியா கேட்டாள். ஜெயந்த், உனக்கு என்ன பிரச்சனை? உன் தாத்தாவுக்கு குணம் ஆகணுமா வேண்டாமா? நதியா நமக்கு ஹெல்ப் பண்ணதானே ட்ரை பண்றாங்க, அதையும் கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிற? ஜெயந்தை பார்த்து முகம் சுழித்தபடி பாலா சொல்ல, அப்பா, அவசரப்பட்டு என் மேல கோவப்படாதீங்க. இந்த பையனை பார்த்தா நதியா சொல்ற அளவுக்கு டேலண்டான பர்சன் மாதிரியா தெரியுது. அப்புறம் இவனை பத்தி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். நதியா சொல்ற அளவுக்கு இவன் வர்த்தெல்லாம் கிடையாது. சென்னையில இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவனை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இவன் தான் நம்ம தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜெயந்த் தனது அலட்சியமான பாடி லாங்குவேஜை மாற்றிக்கொண்டு பணிவுடன் கேட்டான். என்ன சொன்ன? வர்த்தான ஆள் இல்லையா கேட்ட பாலா நதியாவின் பக்கம் திரும்பி, நதியா, நாங்க உன்னை எவ்வளவு நம்பினோம். இந்த ஃபேமிலி உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்குன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இதை செய்யலாமா என்று கேட்டார். இல்ல பாலா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா என்று நதியா விளக்கம் சொல்ல வர, அப்போது அங்கே ஓடி வந்த அசிஸ்டன்ட் ஒருவன், பாலா சார், அங்க பெரிய சாரோட நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஹார்ட் பீட் வேற டிராப் ஆகுது. நீங்க கொஞ்சம் உடனே வாங்க என்று பதட்டத்துடன் அழைத்தான். என்ன? பாலா மற்றும் ஜெயந்த் இருவருமே ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைய அவர்கள் வேகமாக மாடியில் இருந்த கணபதியின் ரூமுக்கு விரைந்தனர். இருந்த அவசரத்தில் நதியா என்ன சொல்ல வந்தாள் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. ஹரிஷ், எதுக்கும் நாமளும் போய் பார்க்கலாம். இப்ப கூட உன்னால் அவரை காப்பாற்ற முடியும்னு நான் நம்புறேன் என்றாள் நதியா. கணபதி பல வருடங்களாக அவளுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அதனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு உதவி செய்ய நினைத்தாள் நதியா. இவ்வளவு தூரம் வந்துவிட்டு சும்மா போவது சரியாக இருக்காது என்று யோசித்த ஹரிஷும் சம்மதமாக தலையசைக்க இருவரும் அவசரமாக மாடிக்கு ஓடினார்கள். அந்த சிச்சுவேஷனிலும் ஹரிஷ் அந்த மாளிகையின் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொண்டான். அவர்கள் அந்த ரூமை நெருங்கிய போது ஒரு முதியவரை சுற்றி பல பேர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவர்களின் சோகமான குரல் காற்றோடு கலந்து ஒலித்தது. அப்பா, பிளீஸ் பா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. பாலா கணபதியின் அருகில் உட்கார்ந்து சத்தமாக அழுதார். அவர்களின் குடும்பம் இன்றைக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் கணபதி நம்பியார்தான்
என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர் இறந்தால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் அடித்தளமும் நிச்சயம் அசைந்துவிடும். மேலும் அவர் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பிய மொத்த பிசினஸ் சாம்ராஜ்யமும் ரொம்ப சீக்கிரமாக சரிந்துவிடும் அபாயமும் உள்ளது. அதனால்தான் அவர்கள் அனைவரும் ரொம்பவே பதட்டத்தில் இருந்தனர். அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த டேப்லெட்டை கொடுங்க. நீலமும் பச்சையும் கலந்திருந்த ஒரு டேப்லெட்டை நதியாவிடம் நீட்டிய ஹரிஷ் அந்த சுற்றுச்சூழலை ஆராய்ந்தபடியே இருந்தான். இது நிலைப்படுத்துற மாத்திரை தானே, இது எப்படி கிடைச்சது? டேப்லெட்டின் கலரை வைத்து அடையாளம் கண்டு கொண்ட நதியா அதிர்ச்சியுடன் கேட்டாள். இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல அவரோட உயிரை காப்பாத்தி ஆகணும். சோ நீங்க முதல்ல இப்ப உள்ள போங்க என நதியாவை பிடித்து உள்ளே தள்ளினான் ஹரிஷ். இன்னொரு பக்கம் கணபதியின் முகம் ஊதா நிறமாக மாறிக்கொண்டிருந்தது. அவரது உடம்பு வேறு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருக்க உள்ளே சென்ற நதியா, நாம இந்த டேப்லெட்டை உடனே கணபதி சாருக்கு கொடுத்தாகணும். அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு இதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு. சொன்னபடி தன் கையை திறந்து ஹரிஷ் கொடுத்த மாத்திரையை காட்டினாள். இது வேலை செய்யுமா? அழுகையால் கண்கள் சிவந்து போயிருந்த பாலா நதியாவிடம் இருந்த மாத்திரையை வாங்கி பரிசோதித்தார். அறையில் இருந்த மற்ற குடும்பத்தினர்கள் அனைவரும் நிமிர்ந்து நதியாவை பார்த்தாலும் வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. இப்ப டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. அது வேலை செய்யுமா செய்யாதான்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை கணபதி சாருக்கு கொடுத்து பாக்குறது தான். இப்ப அவர் இருக்கிற நிலைமைக்கு நாம எதுவும் செய்யாம இருக்கிறத விட இதை ட்ரை பண்ணி பாக்குறது பெட்டர் இல்லையா? நதியா ஒரு மாதிரி உறுதியான குரலில் சொல்ல பாலா பல்லை கடித்து கொண்டார். ஆனால் கோவப்படுவதற்கு இது நேரமில்லை என்று உணர்ந்தவர் அந்த டேப்லெட்டை கணபதியின் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றினார். நதியாவும் தன்னுடைய கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு கணபதியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பொதுவாக நிலைப்படுத்தும் மாத்திரை 3 வினாடிகளுக்குள் வேலை செய்து அவர்களின் மூச்சு திணறும் நிலையை சரிப்படுத்திவிடும். ஆனால் ஹரிஷ் கொடுத்தது உண்மையான டேப்லெட் தானா என்பதை சரிபார்க்கும் வழி இல்லாததால் அவள் பொறுமையாக காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் டென்ஷனாகத்தான் இருந்தது. இப்போது அந்த டேப்லெட் சரியாக வேலை செய்யாமல் போய் அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் கணபதியின் ஃபேமிலி என்ன மாதிரி ரியாக்ட் செய்வார்கள் என்பதை அவளால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் நல்ல வேளையாக அந்த நிலைப்படுத்தும் மாத்திரை கணபதியின் ரத்தத்தில் கலந்தவுடன் அவர் நடுங்குவதை நிறுத்தினார். அதோடு அவருடைய தோலின் கலரும் பழைய நிலைக்கு திரும்பியது. சுமார் அரை நிமிடத்திற்கு பிறகு அவருடைய தலைக்கு பக்கத்தில் இருந்த மானிட்டர் எல்லா உறுப்புகளும் இயல்பாக இயங்க ஆரம்பித்து விட்டதை உறுதிப்படுத்தியது. அங்கிருந்த எல்லோரின் முகத்திலும் ஒரு நிம்மதி தெரிய, என்ன அதிசய நதியா, நிஜமாவே இது ஒரு மிராக்கிள் தான். இந்த நேரத்துல நீங்க செஞ்சிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய உதவி. என் அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சியில் மூழ்கிய பாலா நதியாவின் கையை பிடித்தபடி சந்தோஷமாக சொன்னார். ஆனால் இது தற்காலிகம்தான். உண்மையில் கணபதியின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஹரிஷுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. அது நதியாவிற்கும் தெரியும். அந்த டேப்லெட்டை கொடுத்தது நதியாதான் என்று நினைத்து பாலா அவளுக்கு நன்றி கூற, பாலா அது நதியா தயக்கத்துடன் என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறினாள். ஹரிஷை பற்றி அவள் உயர்வாக நினைத்தாலும் அந்த நிலைப்படுத்தும் டேப்லெட் வேலை செய்யுமா என்று அவளே ஒரு நிமிடம் சந்தேகத்துடன் தான் யோசித்தாள். அதை நினைத்து அவளுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அது மட்டுமின்றி ஹரிஷ் வேறு ரூமுக்கு வெளியே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் கணபதியின் உயிரை காப்பாற்றிய பெருமையை அவள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பரவாயில்லையே, கணபதி ஃபேமிலிக்கு இந்த டைம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கு போலையே, அதான் அந்த டேப்லெட் வேலை செஞ்சிருச்சு என சொல்லிக்கொண்டே ஹரிஷ் அந்த ரூமுக்குள் வர அவன் நதியாவை அவமானப்படுத்துவதாக அங்கிருந்தவர்கள் தவறாக நினைத்தார்கள். இந்த வார்த்தைகள் கணபதி குடும்பத்தின் கோபத்தை தூண்டியது. ஜெயந்த் அவ்வளவு நேரம் ஹரிஷை இன்சல்ட் செய்ததன் காரணமாகத்தான் அவன் அப்படி பேசுகிறான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த யூஸ்லெஸ் ஃபெல்லோ இங்க என்ன பண்றான்? நான் தான் அவனை அப்பவே வெளியே போக சொன்னேன்ல, அதுவும் இல்லாம உன்னை இந்த ரூம்ல யார் அலோவ் பண்ணா என கோபமாக கத்திக்கொண்டே ஜெயந்த் அவன் பக்கத்தில் போக சடனாக ஹரிஷ் அவனுடைய மார்பில் கை வைத்து தடுக்க அவன் அப்படியே பின்னால் சரிந்தான். நீ பேசுறது உண்மையிலேயே ரொம்ப இரிட்டேஷனா இருக்குன்னு உனக்கு புரியுதா? இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி பேசின ஹரிஷ் கீழே கிடந்த ஜெயந்தை பார்த்து எச்சரிப்பது போல சொல்ல என்பதற்கு மேல் பேச முடியாமல் தவித்தான் ஜெயந்த். சில வினாடிகளில் நடந்து முடிந்திருந்த அந்த நிகழ்வை அதிர்ச்சியுடன் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் ஹரிஷை எதிர்த்து சண்டை போடும் தைரியம் அவர்கள் யாருக்கும் இல்லை. அவன் லேசாக கை வைத்து தடுத்ததற்கே ஜெயந்த் தடுமாறி கீழே விழுந்ததை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். முதல்ல அவன் யாரு நதியா? எங்களோட பிரச்சனை பண்றதுக்காக தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்தியா? பாலா ஒரு தீவிரமான முகத்துடன் கேட்டார். பல வருடங்களாக அவர்கள் குடும்பத்தின் மீது கை வைக்கும் துணிச்சல் யாருக்கும் வந்ததில்லை. முதல் முறையாக ஹரிஷ் அதை செய்திருக்கிறான். அதுவும் அவர் கண் முன்னாலேயே அவருடைய சொந்த மகனையே அடித்திருக்கிறான். நதியாவின் மேல் இருந்த மரியாதையால் பாலா முடிந்தவரை தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு நின்றார். பாலா, என்ன விஷயம்னே புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க அப்பாவுக்கு கொடுத்த டேப்லெட் என்கிட்ட கொடுத்ததே ஹரிஷ் தான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நதியா சொல்ல அந்த இடமே ஒரு செகண்ட் பின் டிராப் சைலண்ட் மோடிற்கு சென்றது. என்ன, நிஜமாவே இவன் அந்த டேப்லெட்டை கொடுத்தானா? அதுவும் இவ்வளோ சீக்கிரத்துல வேலை செஞ்சிருக்கனா? அது உண்மையிலேயே ரொம்ப குவாலிட்டியான டேப்லெட்டா தான் இருக்கணும். அப்படின்னா இவன் கண்டிப்பா பெரிய ஆளுதான் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, எக்ஸாக்ட்லி அதுக்காக தான் ஹரிஷ் எங்க கூட்டிட்டு வந்தேன்.
இந்த ஹெர்பல் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் உண்மையிலேயே என்னை விட ரொம்ப டேலண்டான ஒரு ஆள் தான். உங்க அப்பாவுக்கான ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை இப்போதைக்கு அவனால மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஆனா காரணமே இல்லாம உங்க மகன் நாங்க இங்க வந்ததுல இருந்தே ஹரிஷ் அவமானப்படுத்திட்டு இருக்கான். நதியா முழுதாக சொல்லி முடிக்கும் முன்பே என்ன நடந்திருக்கும் என்பதை பாலா புரிந்து கொண்டார். நதியா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் முதன்மையான மூலிகை டாக்டராக இருப்பவள். மேலும் அவள் சவுத் பிரான்ச்சின் ஹெட்டாகவும் இருந்தாள். அவளே ஒருவனை பற்றி தன்னை விட உயர்ந்தவன் என்று கூறுவதுடன் இப்போது கணபதியை காப்பாற்ற கொடுத்த மாத்திரையை கூட அவன்தான் தயாரித்தான் என்று சொன்ன பிறகும் பாலாவால் அவளை நம்பாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஜெயந்த் அவனை எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று சொன்னான். இரண்டில் எதை நம்புவது என்றே அவருக்கு தெரியவில்லை. என்ன நடந்துச்சுன்னு உங்க கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களால நம்ப முடியலையா பாலா? இப்போ உங்க அப்பாவுக்கு கொடுத்திருக்கிறது நிலைப்படுத்துற டேப்லெட் மட்டும்தான். இப்போதைக்கு அது அவரோட உயிரை ஸ்டேபிளா வச்சுக்க உதவும். பட் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது. உண்மையிலேயே அவருக்கு தேவையானது ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தான். அதை ஹரிஷால செய்ய முடியும்னு நான் உறுதியா சொல்றேன். நதியா இந்த முறை ஸ்ட்ராங்காக பேசினாள். நிலைப்படுத்தும் மாத்திரையை தயாரிக்க முடிந்த அவனால் நிச்சயம் ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டையும் செய்ய முடியும் என்று அவளுக்கு உறுதியாக தோன்றியது. இல்ல, என்னால் இதை நம்ப முடியல, ஜெயந்த் தனக்குள் நினைத்து கொண்டான். அவன் அப்போதுதான் கீழே இருந்து தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். ஆனால் எதையும் நியாயமாக யோசித்து தீர்மானிக்கும் பாலா அமைதியாக ஹரிஷை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தார். அதற்குள் உனக்கு என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியே என் மேல கை வச்சிருப்ப என அலறிய ஜெயந்த் தன் முன்னால் நின்றிருந்த ஹரிஷை அடிக்க பாய்ந்தான். அப்போது சடனாக அவனுடைய கையை யாரோ பிடிக்க ஜெயந்த் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அங்கே கோபமாக நின்று கொண்டிருந்த பாலா, நீ ஒரு முட்டாள்னு தெரியும், ஆனா இவ்வளோ முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல என்று அவனுடைய கையை தள்ளிவிட்டவர் ஹரிஷின் முன் வந்து நின்றார். சாரி தம்பி, என் மகன் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்தது என்னோட தப்பு தான். உன்னோட அருமை என்னன்னு தெரியாம அவன் இப்படி நடந்துகிட்டு இருக்கான். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க அப்பாவுக்கான ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிச்சு தரணும் என்று கேட்டார். உங்களோட மன்னிப்பை நான் எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும்? ஹரிஷ் பாலாவின் கண்ணை உற்று பார்த்தபடி கேட்டான். அந்த குடும்பத்திலேயே பாலா ரொம்ப புத்திசாலி என்பதை ஹரிஷ் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. இல்லாவிட்டால் அவருடைய மகனை தள்ளிவிட்ட பிறகும் இந்த அளவிற்கு பொறுமையாக நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் ஹரிஷ் பாலாவை அலட்சியப்படுத்தியதை பார்த்து திகைப்படைந்தனர். ஏனென்றால் கணபதிக்கு அடுத்ததாக அந்த குடும்பத்தின் தலைவராக ஆகும் இடத்தில் பாலாதான் இருந்தார். ஒரு விரலசைவில் எல்லாவற்றையும் நடத்தி காட்டும் சக்தி அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்டவர் ஹரிஷிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சாதாரணமாக நடத்தியதை பார்த்தபோது அவர்கள் பேசக்கூட முடியாமல் வாயடைத்து போய் நின்றனர். ஆனால் இந்த முறையும் பாலா உணர்ச்சி வசப்படவில்லை. ஹரிஷ், எங்க அப்பாவை மட்டும் நீங்க காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியோட முக்கியமான கெஸ்டா நீங்க தான் இருப்பீங்க. உங்களோட கருணையை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நாங்க கண்டிப்பா செய்வோம் என்று முடிந்தவரை பணிவுடன் கேட்டார். அவருக்கு அப்படி பேசி பழக்கமில்லை என்பதை பார்க்கும்போதே புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுவதற்காக பாலா எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தார். ஹரிஷ் மட்டும் அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரித்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும். அவன் தன் மகனை அடித்து உதைத்தால் கூட அதை பற்றி பாலா கவலைப்பட போவதில்லை. இப்போதைக்கு அவரை பொறுத்தவரை எப்படியாவது தன்னுடைய அப்பாவை காப்பாற்றிவிட வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் அவரின் குறிக்கோளாக இருந்தது. சாரி, உங்க மகன் பேசினதை நீங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. என்னால் ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிக்க முடியாதுன்னு அவன் கன்ஃபார்மா நம்புறான். என்னை நம்பாத ஒரு குடும்பத்துக்கு நான் ஏன் டேப்லெட் தயாரிச்சு கொடுக்கணும்? ஹரிஷ் புருவத்தை உயர்த்தியபடி கேட்டான். அதை கேட்டவுடன் பாலாவின் முகம் மாறியது. தான் இவ்வளவு முயற்சி செய்த பிறகும் ஹரிஷ் முடியாது என உறுதியாக நிற்பதை பார்த்து அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு வழியாக நதியாவின் மூலமாக அவருடைய அப்பாவை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்த பிறகு அவருடைய சொந்த மகன் அவருடைய ஆணவத்தால் அந்த பாதையையும் மூடிவிட்டதை நினைத்து அவருக்கு ஆத்திரமாக வந்தது. இப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா ஹரிஷ்? ப்ளீஸ் இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. கிட்டத்தட்ட கெஞ்சும் நிலைக்கு வந்திருந்தார் பாலா. நான் சம்மதிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹரிஷ் சொல்ல அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் எதிர்பார்ப்புடன் அவன் மீது பதிந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.